ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பார்ட்டிஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது விண்டோஸ் 10ல் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்கள் திஸ் கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு எத்தனை பார்ட்டிஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எங்கிட்ட வந்து சிங்கிள் பார்ட்டிஷன் இருக்குது. இப்போ வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு பார்ட்டிஷன் வந்து வேணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, இதில் வந்து டோட்டல் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இது வந்து 128 GB இருக்குது எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க். இப்போ வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 GB இருக்குது. இப்போ நான் அந்த 70 GBயை இங்கே வந்து ஒரு 40 GB நான் வந்து கிரியேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, உங்கள் திஸ் கம்ப்யூட்டருக்குள்ளே மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஹார்ட் டிஸ்க் 0ங்கிறது. இப்போ இதில் தான் நம்ம பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த சி டிரைவ் இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் வேல்யூன்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணும். இதில் எவ்வளோ பார்ட்டிஷன் வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத கீழே அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 57 GB வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். நான் வந்து ஒரு 40 GB இருந்தால் போதும். 4 போட்டு 4 0 போடுங்க. கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துட்றேன். இப்போ ஸ்ட்ரிங் கொடுத்த உடனே இது வந்து இப்போ அன்லொகேட்டில் இருக்கும். மவுஸிங் மறுபடியும் இது என்ன பண்ணணும்னா, உங்கள் மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நியூ சிம்பிள் வேல்யூன்னு இருக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இது வந்து இந்த சிங்கிள் பார்ட்டிஷனாக இருக்கா மட்டும்தான் நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 4-5 ட்ரைவ் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்துட்டு நம்ம பார்ட்டிஷன் வந்து க்ரியேட் பண்ணுறது. விண்டோஸ் 10ல் இந்த மெத்தட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.